என் செல்ல குழந்தையே, சில காலமாக உன்னை பின்தொடர்ந்து ஒரு ஆண் வந்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, அவர் எதற்காக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார், என்ன காரணத்திற்காக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒருவரை தெரியாமல் நீ இருக்கக்கூடாது. அவர் நன்மையை செய்ய வருகின்றாரா அல்லது உனக்கு கெடுதல் நினைக்கின்றாரா? இது போன்ற சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது என் பிள்ளை உனக்கு இருக்கின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கஷ்டங்களுள் நீ மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில கஷ்டங்களை உன்னால் கடந்து வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இதற்கெல்லாம் எங்கிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை, உன் வாழ்க்கையில் இதற்கான தீர்வுகள் உனக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூடி வந்து விட்டது. இனி உன் துன்பங்கள் எல்லாம் காணாமல் கரைந்து போகப் போகின்றது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனைக்கெல்லாம் தீர்வுகளை கொடுக்கும் விதமாகத்தான் இந்த ஆண் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவரின் நோக்கத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை. உனக்கு நல்ல பதிலை கொடுக்க இவரால் மட்டுமே முடியும். ஏனென்றால் நீ சந்திக்கின்ற இந்த துரோகங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்தே ஆக வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் என் பிள்ளை, செய்வது யார் என்று தெரிந்தும் அவர்களிடத்தில் சென்று இதை கேட்பதற்கு கூட நீ தைரியம் இல்லாமல் நின்று கொண்டிருப்பாய். தைரியம் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. என் பிள்ளைக்கு எண்ணம், இதனால் எதற்காக ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். என் தங்கமே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய காலகட்டம் கூடி வந்துவிட்டது. இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவரும் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொடுப்பதற்காக வரும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த நல்ல விஷயம் கூட உனக்கு நடக்க விடாமல் தடுத்து விடுவார்கள். உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவரை கண்டு கொண்டால் உன் பின்னால் இவரை வரவிடாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் செய்ய தொடங்குவார்கள். இதுபோன்று கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் சுற்றி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த வராகி உனக்கு முன்கூட்டியே அவரை பற்றி சொல்வதற்காக வந்துவிட்டேன். அவர் யார் என்று தெரிந்து கொண்டாலே உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிட்ட உணர்வு வந்துவிடும். என் குழந்தை, இன்றைய நாளில் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற அவர் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வினை ஒரே நாளில் கொடுத்துவிட போகின்றார். இத்தனை நாளும் அவர் முன்னால் நீ கேட்ட விஷயங்கள் இது நாள் வரையிலும் காது கேட்காதது போல இருந்து கொண்டு இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றார். நான் சொன்னதும் நீ இப்படித்தான் நினைப்பாய். நாம் சொல்லும் பொழுதெல்லாம் இவர்களுக்கு காது கேட்கவில்லையே, இப்பொழுதுதானே நமக்காக வருகின்றார்கள் என்று எண்ணுவாய். என் பிள்ளையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது இவர்களினுடைய உதவி. அதனால் இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதை ஒரு நாளும் நீ தவறாக எண்ண வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து அதை சரி செய்து கொடுக்க வேண்டும். என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் நீ சந்திக்கின்றாய், யாரால் உனக்கு அது உருவாகின்றது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதை நீ சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்களும் தெரிந்து கொண்டால் மட்டுமே உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் விரைவான தீர்வுகள் கிடைக்கும் என்பதனால் அவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ நினைக்கலாம், நான் சொன்னவுடன் ஐயோ, இவர்கள் நம்மை தொடர்ந்து வருகின்றார்களா, நமக்கு பயமாக இருக்கின்றதே என்று நீ எண்ணுவாய்.
என் பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை கண்டு மட்டும் நீ பயந்து விடக்கூடாது. உனக்கு நன்மை செய்ய வருகின்ற இவர்களை கண்டு நீ பயந்து விடுவாயானால் நாளை அவர்கள் உன்னோடு வருவதற்கு சற்று யோசிக்க வேண்டிய நிலை வந்துவிடும் அல்லவா? அவர்கள் உன்மீது அன்பு வைத்து உன்னை தேடி வரும் பொழுது நீ மட்டும் அவர்களை கண்டு பயந்தால் அது அவர்களுக்கு மனவேதனையை கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமோ இல்லையோ, அவர்களினுடைய முழுமையான விருப்பம் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இந்த நேரம் இந்த சூழ்நிலை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவரிடமிருந்து கிடைக்கப் போகின்ற தீர்வினை நீ முழுமனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உன் பின்னால் வந்து கொண்டிருப்பது யார்? என் பிள்ளையே, இன்று இந்த கிருத்திகை நாளில் உன்னை பின்தொடர்ந்து வருவது முருகப்பெருமானன்றி வேறு யாரும் கிடையாது. ஆனால் மற்ற நாட்களில் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது அந்த கருப்பண்ணசாமி என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பண்ணசாமி வருகிறார் என்றவுடன் நிச்சயமாக எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர்கள் உடலுக்குள் ஒரு சிலிர்ப்பு வருவது உண்மை. ஏனென்றால் அவரினுடைய அன்பினை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதாக முடியாத காரியம். அதையும் தாண்டி உன்னை அவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் இதை விட இந்த வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? நீ சேர்த்து வைத்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இது போன்றெல்லாம் தெய்வம் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது. தெய்வம் தனக்கு உதவவில்லை, தனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பாமல் தெய்வத்தின் துணையோடுதான் நாம் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற பல நன்மையான விஷயங்களுள் இதுவும் ஒன்று. நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் அடைவாய். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். அதற்கான அத்தனை தகுதிகளும் திறமைகளும் உனக்குள் இருக்கிறது என்பதனை உணர்ந்துதான் தெய்வம் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு வருகின்ற துரோகங்கள், உன்னை சுற்றி வருகின்ற எதிரிகள் என்று இவர்கள் எல்லோருமே சற்று பலம் வாய்ந்தவர்களாக இருப்பதனால் தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு பயணிக்க தொடங்கிவிட்டது. தெய்வத்தின் அன்பு உனக்கு வேண்டும் என்றால் என் பிள்ளை, இனிமேலும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் உன் மனதை செலுத்தி நீ உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. தெய்வமே உடன் வரும் பொழுது கிடைக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் உனக்கான இடைவெளி கிடைத்தாலும் அதை நிரப்புவதற்குத்தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இடைவெளி விடைந்து விட்டது என்று சொல்லி அங்கிருந்து ஓடி நினைக்காதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது எல்லாமே முதன்மையான சந்தோஷங்களை மட்டும்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுது எல்லாம் இது உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்று எண்ணுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் நிச்சயமாக உனக்கு மன நிறைவை கொடுக்கும். தெய்வம் உன்னை சந்தோஷப்படுத்தாமல் வேறென்ன செய்துவிடப் போகின்றார்கள்? கஷ்டங்கள் வந்து விட்டதே என்று நினைத்து வருந்தாதே. வேதனைகள் வருகின்றதே என்று என் பிள்ளை வெதும்பி நிற்காதே. எதுவாக இருந்தாலும் தெய்வம் உறுதுணையாக இருந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் வந்து விடாதல்லவா? உனக்கு வருகின்ற பொழுது அதனை நீ நிச்சயமாக சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற வார்த்தைகள். அதனால் என் குழந்தை, எதன் மீதும் உனக்கு இருக்கின்ற சந்தேகங்களை அதிகப்படுத்தாமல் இத்தோடு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாம் நல்லது என்பதனை மட்டும் உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ பயணம் செய்து கொண்டிரு. இந்த தாயானவள் உன்னை பின்தொடர்ந்து வருவது போதாது என்றில்லாமல் இப்பொழுது கருப்பண்ணசாமியும் இன்றைய நாளில் முருகப்பெருமானும் உனக்கு காவலாகவும் பல உதவிகளை செய்யவும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். இனி எந்த நேரத்திலும் உனக்கு கவலை இல்லை.
நிச்சயமாக இதைவிட பாதுகாப்பு வேறென்ன உனக்கு இருக்க முடியும்? இது ஒன்று போதும். எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காது. எந்த விதமான கஷ்டங்களும் உன்னை அண்ட பயப்படும். இனிமேல் நடக்கவிருக்கின்ற மாற்றங்களை நீ கண்கூடாக கண்டுவிட்ட பிறகு அம்மா சொன்ன விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.